திமுகவே தவறு செய்தாலும் சுட்டி காட்டணும்ல. திமுக பொது வேட்பாளராக சீமானை நிறுத்த போகுதுன்னு ஒரு விவாதம் 2 நாட்களாக வருது. நான் இன்னைக்கு காலையில ஒரு டிவி டிபேட்ல பேசும்போது சொன்னேன், உண்மையிலேயே அது திமுகவினுடைய எண்ணத்தில் இருக்குமே, ஆனால் திமுகவை நான் எதிர்ப்பேன்னு சொன்னேன். திமுக ஒரு வரலாற்று பிழையை செய்யுதுன்னு சொன்னேன். எனக்கு அந்த துணிச்சலும் திராணியும் இருக்கு. ஏன்னா நாங்க கொள்கைக்காக இயக்கம் நடத்துறோம். சீமான் என்னைக்கு திராவிட இயக்கத்தை அழித்தொழிக்கணும்னு மேடையில பொய்யும் புரட்டும் பேசினாரோ, அப்படிப்பட்டவரை பொது வேட்பாளராக நிறுத்துற ஒரு நிலைக்கு திமுக தள்ளப்படுமே, ஆனால் திமுகவுக்கு அதை விட ஒரு இருண்ட காலம் என்பது இருக்குமா அப்படின்னு நான் கேட்கிறேன்ல. அப்ப தவறு செய்கிற போது சுட்டி காட்டணும். திமுக அந்த முடிவுல இல்ல, அது வேறு. தவறு செய்கிற போது சுட்டி காட்டணும்ல. தவறு செஞ்சாலும் நான் ஆதரிப்பேன் அப்படின்னா, அப்போ அதிகாரத்தை அண்டி பிழைப்பதற்காக நீங்கள் எந்த கட்டத்துக்கும் போவீங்க அப்படின்னா, நீங்க உண்மையிலேயே தலைவரா புரோக்கரா? நீங்க உண்மையிலேயே தலைவரா புரோக்கரா? அந்த கேள்வியை கேட்க வேண்டியிருக்குல்ல. அப்ப இப்போ என்னன்னா, போய் விஜய்க்கு புகழ் பாடி விஜயினுடைய மனம் குளிர பேசி அவரிடத்திலே நன்மதிப்பை பெற்று அதன் மூலமாக அதிகாரத்தில் பலவற்றை சாதித்துக் கொள்ள முனைகிறீர்கள் என்று சொன்னால், மீண்டும் கேட்கிறேன், நீங்க தலைவரா புரோக்கரா? மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.